அருள்னா என்ன? அருளுங்கிறது பிளெஸிங். அதாவது பிரபஞ்ச சக்தி, அதாவது அதுக்கு இறைவன் சொல்லலாம், பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம், காஸ்மிக் லான்னு சொல்லலாம், வெறுமைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு நடக்கக்கூடிய செயல், இப்ப காலையில தூங்கி எந்திரிக்கிறீங்க, ராத்திரி போய் படுத்து பெட்ல போய் விழுறீங்க, அது வரைக்கும் நிறைய செயல் நடக்குது. இது நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம எல்லா செயலையும் செய்யறோம். இது அறிவு மட்டுமே பயன்படுத்தினால் அந்த செயல் பூர்த்தி ஆகாது. அறிவு என்பது ஒரு கைங்க, சரி, அருள் என்பது இன்னொரு கை. இந்த அறிவும் அருளும் சேரும்போதுதான் சத்தம் உருவாகும். அது போல ஒவ்வொரு செயலினுடைய அதனுடைய பரிபூர்ணமான ஒரு பூர்த்தி ஆகுவதற்கு அறிவும் வேண்டும், அருளும் வேண்டும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு காரில் ஓட்டிட்டு போய், ஆமா, நீங்க ஒரு அற்புதமான கார் நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சு, நீங்க டிரைவிங் பேஷன் உங்களுக்கு இருக்கு, கார் எடுத்துட்டு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் டிரைவ் பண்ணி போய் சேர்ந்துட்டீங்க. சேர்ந்த உடனே பா சூப்பரா ஓட்டிட்டு வந்துட்டப்பா, பாரு யாரையுமே டச் பண்ணல, எவ்வளவு ஜம்முன்னு ஓட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த கார் ஓட்டிட்டு போனது, ரொம்ப திறம்பட ஓட்டிட்டு போனது உங்க அறிவை பயன்படுத்தி நீங்க ஓட்டிருக்கீங்க. இப்போ இதுல ஒரு கை மட்டும்தான் நீங்க பண்ணிருக்கீங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆயிரக்கணக்கான கார்கள் டிரைவர்ஸ் வந்து அவங்களும் உங்களுக்கு மேல இடிக்காம அவங்களும் அவங்களுடைய வேலையை செய்திருக்கிறார்கள். இது 1000 டிரைவர் மட்டும் இல்ல, இயற்கையும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கு. இப்ப நீங்க போற வழியில வேற எவனோ ஒரு லாரிக்காரன் நேரா உங்க மேல வந்து சுருகிருக்கலாம், ஒரு இடி இடிச்சு உங்க மேல விழுந்திருக்கலாம், ஒரு மரம் உங்க கார் பாஸ் ஆகும் போது விழுந்திருக்கலாம், ஏதோ ஒரு மிருகம் வந்து குறுக்க வந்து அதை நீங்க இடிச்சு நீங்க கவர்ந்திருக்கலாம், ஒரு எர்த்குவேக் வந்திருக்கலாம், ஒரு சுனாமி வந்திருக்கலாம். இது உங்க உடம்புல இருதயம் நின்று போயிருக்கலாம், உங்க காலில் திடீர்னு கிராம்ப் வந்து உங்க காலை பிரேக் பிடிக்க முடியாம போய் நீங்க கிராஷ் ஆயிருக்கலாம், ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸுக்கு உங்களுக்கு கண்ணு பிளாக் அவுட் ஆயிருக்கலாம், பிரெயின்ல ஏதோ ஒன்று. அதாவது நீங்க இங்க இருந்து அங்க போய் சேருவதற்கு ஒரு கோடானு கோடி உயிர்களும் உங்களுக்காக வேலை பார்த்திருக்குது. மனிதன் மறந்து விட்டான். இவன் என்ன நினைக்கிறான், நான் தான் என் திறமையில ஓட்டிட்டு போயிருக்கேன். உன்னுடைய திறமையும் அங்க இருக்குது, அது 1%. இந்த பாக்கி 99% எல்லாமே சரியாக நடந்துச்சு இல்லையா, அதைத்தான் அருள் என்று சொல்றேன். இந்த அறிவும் அந்த அருளும் இருந்ததுனாலதான் நீ இங்க இருந்து அங்க போய் சேர்ந்த. இல்லைன்னா உன்னால சேர முடியாது. இது இந்த செயல்ல மட்டும் இல்ல, எல்லா செயல்லையும் இதுதான் உண்மை. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க, தொழில், பல கோடி ரூபாய் முதலீடு செய்து சூப்பரான நீங்க ஒரு ஹோட்டல் ஏறினீங்க, நல்லா அதை பத்தி அந்த பிசினஸை கரைச்சி குடிச்சிருக்கிறீங்க. இப்ப சரியான லொகேஷன்ல நீங்க கடை எடுத்து நடத்திருக்கிறீங்க. இப்ப வியாபாரம் நடக்குது, உங்க திறமையில நடக்குது, உங்க திறமையும் அதுல இருக்குது. அந்த அந்த நீங்க திறந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு முதல்ல பசின்னு ஒண்ணு வரணும் இல்லையா, அதை கொடுப்பவன் இறைவன் அல்லவா. அந்த பசி அவனுக்கு வரணும். அந்த பசி எடுத்து அவனுக்கு வந்து உங்க கடையில சாப்பிடுறதுக்கு உண்டான செல்வத்தையும் கொடுக்கணும், உங்க கடைக்கு வருவதற்கான வாகனத்தை கொடுக்கணும். இது மாதிரி ஒரு 1000 விஷயங்கள் இருக்குது. உங்க கடையில வேலை செய்யக்கூடிய அந்த அத்தனை தொழிலாளிக்கும் அந்த டெடிகேஷன் இருக்கணும். அத்தனையும் சரியாக நடந்தால் மட்டுமே நீங்க இந்த வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும். ஆமா. சோ இது உங்களுடைய அறிவும் இந்த பிரம்மாண்டமான அருளும் சேர்ந்தால்தான் நீங்க ஒரு உயர்வான இடத்துக்கு வர முடியும். சோ இது வந்து இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமே உன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. உங்களுடைய நீங்க நல்லா இருக்கணும்னா, நானு என் மனைவி என் குழந்தைய மட்டும் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு செல்வம் கிடைக்கணும், எனக்கு சக்தி வேணும் அப்படின்னா நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். அப்ப நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னா அந்த உணவு எங்க இருந்து வந்தது, செடியில இருந்து. அந்த செடி ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப நான் என்ன நேசிக்கணும், நான் நல்லா இருக்கணும்னா செடி நல்லா இருக்கணும்ங்கிறது என்னுடைய அக்கறை இருக்கணும். அப்ப செடி ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த செடி விளையிற மண்ணு ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப மண்ணு ஆரோக்கியமா இருக்கணும்னா மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு புழு பூச்சி எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும். அது ஆரோக்கியமா இருக்கணும்னா சரியான மழை வர வேண்டும், நீர் வர வேண்டும், பஞ்சபூதங்கள் இயங்க வேண்டும், பிரபஞ்சம் முழுக்க நல்லா இருக்கணும். இப்ப பாருங்க, நானும் என் பொண்டாட்டி பிள்ளையும் நல்லா இருக்கணும்னா அத்தனை ஜீவராசிகளையும் நல்லா இருந்தா மட்டும்தான் நான் நல்லா இருப்பேன். ஆமா, கண்டிப்பா. அப்ப என்னுடைய உழைப்பு சொத்து எல்லாம் எனக்கு மட்டும் நான் வச்சுக்குவேன், எனக்கு ஊரை பத்தி கவலை இல்ல, இந்த உலகத்தை பத்தி கவலை இல்ல அப்படின்னு நான் சொல்றது பெரிய முட்டாள்தனம். அப்படி உதாசீனப்படுத்தி என் மனதுல ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் போது மனிதன் அருளை இழக்கிறான். இங்கேதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போ அங்க வந்து நான் எப்போ இது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துகிறனோ அது என்னை உதாசீனப்படுத்துகிறோம். நீங்க யார விரும்புறீங்களோ அது உங்களை விரும்பும், நீங்க யார உதாசீனப்படுத்துறீங்களோ அது உங்களை உதாசீனப்படுத்தும். இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது சார், திடீர்னு உங்க பிசினஸ்ல பிரச்சனை, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உங்களை ஸ்டேஷன்ல கொண்டு வச்சிருச்சு. யார் வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ண வருவா? ஃபர்ஸ்ட் உங்களை காப்பாத்துறதுக்கு யார் வருவா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க. அடுத்தது உங்களை ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் வருவான், ஒரு 4-5 பேர் வருவான். இந்த ஃபேமிலி மெம்பர் 4-5 பேரும் இந்த ஃப்ரெண்ட்ஸும் இந்த 8 பேர் யாரு நினைக்கிறீங்க? இந்த 8 பேருக்கு மேல நீங்க இத்தனை வருஷம் பொறுப்பெடுத்து அவங்களை அக்கறையா அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்க எங்க கொடுத்தீங்களோ அதுதான் உங்களை திருப்பி வரும். இப்ப நான் 5 பேரை விட்டுட்டு உலகத்துக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னா அது உங்களை கொடுக்கவே கொடுக்காது, உங்களை உதாசீனப்படுத்தும்.
இப்ப அதுதான் இந்த கொரோனா பீரியட்ல நடந்து போச்சு. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, நம்மளை மட்டும் நம்ம பார்த்துட்டோம், இந்த பிரபஞ்சத்தை விட்டுட்டோம். அதனால சீற்றம் அடைந்த இந்த பிரபஞ்ச சக்தி, கண்ணா நீ ரொம்ப அழிச்சிட்ட, பேசாம உட்காருன்னு சொல்லி மனிதன் அத்தனையும் கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு அருளை இழந்து விட்டோம். அந்த அருளை திரும்ப பெறுவதற்காக இப்படி நம்மளை அடிச்சு உட்கார வச்சு நம்ம அனைவரும் கொரோனா விரும்பிட்டோம் நினைக்கிறேன். அப்போ ஆமா, கொரோனா விரும்பினதுனால அது வீட்டுல வந்து தங்கிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன, இதுதான் அருள்னு சொல்றோம். இந்த அருள் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு தீங்கு வரவே வராது. ஏன்னா அந்த அருளை சம்பாரிச்சுக்கிட்டே போனா உங்க கிரெடிட்ல அக்கௌண்ட்ல அருள் தான் இருக்கணும். ஆமா. அப்போ நீ இந்த உலகத்துக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்து கொண்டு, ஏன்னா எங்க இருந்து எடுத்தே நீ எங்க கொடுக்கணும், இல்லன்னா கடனாளி ஆயிட்டேன். திருப்பி நீ இல்லன்னா புடிங்கிரும், உங்கள்ட்ட இருந்து எப்படியும் புடிங்கிரும், விடாது. துரத்தி கடன் எப்பவுமே ஏறிக்கிட்டே போகும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொன்னா, தர்மம் தலை காக்கும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம், தர்மம்னா தர்மம் பண்றது மட்டும் இல்ல, தர்ம வழியில் நடக்க வேண்டும். அந்த காஸ்மிக் லாவில இருந்து விலகாத கண்ணா, அதுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தை புடிச்சுக்கோ, அது வழியில நீ போகிற வரைக்கும் உன் தலையை யாரும் தொட முடியாது, எவனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதை விட்டு விலகும் பொழுது நீ எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் உன்னை நான் தூக்கிடுவேன். அதனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய கண்ட்ரியில இருக்கிறது உயிர்கள் கொத்து கொத்தாக எடுக்கிறது. ஏன்னா தர்மம் தொட்டு விலகிட்டு. அதுதான் பிரச்சனை. இதுதான் அருள் என்பது. அருள் இருந்துச்சுன்னா எந்த கொரோனாவும் பண்ண